ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிலகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா டிஷ் எரிசேரி. சேனக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ணுறோம். அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு நான் அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நறுக்கினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு நறுக்கினீங்க அப்படின்னா சில சமயம் கை அரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா காஞ்ச சேனக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இவ்வளோ பொடியாக கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, எரிசேரிக்கு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஃபுல் மூடி தேங்காயில் பாதி தேங்காய் இங்கேயும் பாதி தேங்காய் துருவியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த துருவின தேங்காய் கடைசியாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, உப்பு தேவையான அளவு நான் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேனக்கிழங்கோட மஞ்சளும் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறோம். நீங்கள் சேனக்கிழங்குக்கு பதிலாக வாழைக்காவும் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை சேனையும் வாழைக்காயும் சேர்த்தும் பண்ணலாம் எரிசேரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதில் நம்ம வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். 1/4 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் உப்பு தேவையான அளவு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். சேனக்கிழங்கை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இந்த சேனக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த எரிசேரிக்கு தேவையானதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு மண் சட்டி நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த எரிசேரிக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எரிசேரி இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏற்கனவே ஓலன் ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த எண்ணெய் சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, காஞ்ச மிளகா இது ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். மிளகு, காஞ்ச மிளகாய் இது ரெண்டையும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து வறுத்துக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எரிசேரி வாழைக்காலையும் பண்ணலாம், சேனையிலையும் பண்ணலாம், இல்லை சேனையும் வாழைக்காய் ரெண்டையும் சேர்த்தும் பண்ணலாம். இது மாதிரி பொடியாக கட் பண்ணியும் பண்ணலாம், கொஞ்சம் பெருசாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அதெல்லாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதேமாதிரி காஞ்ச மிளகா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் இது 2 தான் நம்ம பொதுவாக கேரளா டிஷ் எல்லாத்துக்குமே அதுதான் சேர்ப்போம். அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா வறுபட்டுக்கிட்டோம். இப்போது இந்த மிளகும் நம்மளோட காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டோன்னு நம்ம எடுத்து வச்சுக்க 1/2 மூடி தேங்காயை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் வறுத்திங்கனாலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு தேங்காயும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் இந்த தேங்காவை அரைக்க போகிறதுனால இப்படி இந்த மாதிரி பீசஸாக எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வறுத்து மேலே சேர்க்க போகிறோம் எரிசேரிக்கு. அதுக்கு துருவி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எரிசேரி ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதோட நல்லாயிருக்கும். இல்லை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு அப்பளம் இருந்தால் போதும், சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காவும் இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் தேங்காய். இன்னொரு 1 மினிட் மட்டும் நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றுறது. அதனால் இந்த மிளகா தேங்காய் இதுதான். மிளகாவை விட மிளகோட காரம் தான் இதில் ஜாஸ்தி இருக்கணும். அதனால் நீங்கள் மிளகு போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்த மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய தேங்காயும் வறுபட்டுருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் செவந்துடும், மண் சட்டிங்கிறதுனால. நல்லா ஆறின உடனே இதை நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நம்ம வறுத்து வச்சதெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சேனைக்கிழங்கும் வெந்தாச்சு. அதில் நம்ம இந்த அரைச்ச கலவையை சேர்த்துக்கலாம் எரிசேரிக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு கொதி விடணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே போடுறதுக்கு தேங்காய் எண்ணெயில் வறுத்துக்கலாம். நீங்கள் தாளித்து கொட்டணும் அப்படின்னா கூட தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா தாளித்து கொட்டலாம். இந்த ஸ்டேஜில் கூட கடுகு சேர்த்துட்டு அப்படியே தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தாளித்து கொட்ட போகிறது இல்லை. இப்போது இந்த எண்ணெய் சூடானதும் இந்த தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை நல்லா வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா. நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மண் சட்டிங்கிறதுனால இன்னொரு 1 or 2 minutes இதுலேயே சூடு இருக்கும். அதில் இது நல்லா நமக்கு தேவையான கலர் ப்ரௌன் கலர் வந்துடும். அதனால் நான் இதுலேயே இப்படியே வறுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நம்மளோட எரிசேரி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வறுத்த தேங்காயை அந்த எரிசேரியில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ இது கொதிக்கும் போதே கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் இந்த எரிசேரியில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டா நம்மளோட டேஸ்டியான எரிசேரி ரெடி ஆயாச்சு. இதெல்லாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான எரிசேரி ரெடி ஆயாச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.